Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. அதிமுக ஆதரவாளர் திரு பொங்கலூர் மணிகண்டன் நம்முடைய இணைகிறார். வணக்கம் திரு பொங்கலூர் மணிகண்டன். இப்போ ஓபிஎஸ்க்கு தடை தொடர்கிறது, ஆனாலும் நாங்கள் பயன்படுத்துவோம். இப்போ ஓபிஎஸ் இல்லைன்னா என்ன, அவர் கூட இருக்கவங்கெல்லாம் அதிமுக தொண்டர்கள் அப்படின்னு கட்சி வேட்டியையோ சின்னத்தையோ தொடர்ந்து பயன்படுத்துவோன்றாங்க. இதில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன, பார்வைகள்? இல்லை, அதாவதுங்க, தொண்டர்கள் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற போர்வையில யார் வேண்டுமானாலும் வேஸ்ட் ஏற்றலாம், கொடியை பிடிச்சிட்டு போலாம். ஆனா தேர்தல் என்று வருகிற போது சின்னத்தை ஒதுக்குற அதிகாரம் யாருக்கு பாருங்க, பொதுச் செயலாளர் ஒதுக்குவார். அவர் பொதுச்செயலாளர் ஒதுக்குற போது அவர் ஒதுக்கியவர்கள் தான் வேட்பாளராக முடியும், தேர்தலில் போட்டியிட முடியும். அப்போ இதெல்லாம் நடக்குமான்னு பாருங்க. இது வெறுமனே இந்த கட்சிக்கு ஒரு நெருக்கடி தர வேண்டும், அதாவது தொடர்ந்து ஒரு சங்கடத்தை சலிப்பை உருவாக்க வேண்டும் என்பதை தாண்டி ஓபிஎஸ் தரப்புக்கு எந்த நோக்கமும் கிடையாதுங்க. நல்ல நோக்கம் இல்ல. அதிமுக வளர வேண்டும் என்ற, மீண்டும் ஆட்சிக்கு வேண்டும் என்ற நோக்கம் எல்லாம் கிடையாது. அதிமுக வெற்றி பெறக்கூடாது என்பதற்காக, அது எடப்பாடிய தலைமையில் இருக்கிற அதிமுக எந்த வகையிலும் வளர்ந்து விடக்கூடாது என்பதை தாண்டி எந்த நோக்கம் இல்லாத திரு பன்னீர்செல்வம் ஒரு வழியே இல்லைங்க. அப்ப வழியே இல்லாதவர்கள் ஏதோ வழியை தேர்வு செய்து அதன் வழியிலே செயல்படுவதுதான் இயற்கை. அதுக்காக நீதிமன்றத்தில் தொடர்ந்து பயணிக்கிறாங்க. நீதிமன்றமும் ஆவணங்கள் அடிப்படையில யாரோட சட்டப்படியாக இயக்கம் இருக்க வேண்டுமோ அதை சட்டப்படியாக ஆய்வு செய்து முறையாக அறிவிக்கிறாங்க. தொடர்ந்து அதற்கு பிறகும் கூட கொஞ்சமும் சலிக்காமல் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவை நீதிமன்றத்தின் படிக்கட்டை நிறுத்திக் கொண்டு வருகின்றார். இதை ஒவ்வொரு நாளும் பார்க்கிற அதிமுக தொண்டர்களும் தமிழ்நாட்டு பொதுமக்களும் திரு பன்னீர்செல்வம் மீது கடந்த காலத்தில் வைத்திருந்த அந்த கொஞ்ச மரியாதை கூட முற்றாக அழித்துக் கொண்டே வருகின்றார்கள். இதை அவர் உணராமல் தொடர்ந்து கட்சிக்கு எதிரான வேலை செய்து வருகின்றார். இது மிகப்பெரிய ஆபத்து அவருக்கு வருங்க. இன்னும் சிவில் வழக்கு நடக்கிறது, இன்னும் மூல வழக்கு நடக்கிறது. அதுல ஒரு தீர்ப்பு வந்தாதான் உறுதியாகும். அது வரைக்கும் இது எல்லாமே இடைக்கால ஏற்பாடுன்னு அவங்க சொல்றாங்க. இல்ல, மூல வழக்கு ஒண்ணு இல்ல, இடைக்கால வழக்கு மூல வழக்கு ரெண்டு இருக்குங்க. மூல வழக்கு கூட உச்ச நீதிமன்றம் முடிவு செய்யப்பட்டதுங்க. அதாவது உச்ச நீதிமன்றமே அதிமுக யாருக்கு என்பதை தெளிவுபடுத்தி விட்டு நீங்க சிவில் நீதிமன்றத்தை போய் பார்த்துட்டேன்னு சொன்ன பிறகு திரு பன்னீர்செல்வம் அவர்கள் மீண்டும் மூல வழக்கு இருக்குது என்று சொன்னதே அபத்தங்க. நீங்க சிவில் மன்றம் போறதுக்கு நீண்ட காலம் ஆகிட்டு உடனே முடிக்கிற கவலை இல்லை. எந்த வகையில் போனாலும் இது நானும் நீங்கள மட்டும் சொல்றது ஒட்டுமொத்தமா ஆவணங்கள் அடிப்படையில் ஒரு கட்சியினுடைய செயல்பாடு என்பது இப்ப அதிமுக பொறுத்தவரை இரண்டு விஷயங்க. ஒன்று பொதுச் செயலாளர் தேர்வு, அது தொண்டர்களால் தேர்வு செய்ய வேண்டும், அது அப்படிதான் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னொன்று கட்சியினுடைய செயல்பாடுகளை அடுத்த நகர்வுகளை முடிவு செய்வதற்கான தார்மீக உரிமை படைத்த பொதுக்குழு. பொதுக்குழு தான் விதிகளை உருவாக்கும், விதிகளை மாற்றும், விதிகளை திருத்துங்க. அந்த வகையில் விதிகளை மாற்றி, விதிகளை திருத்தி, விதிகளை உருவாக்கி அதிமுக செயல்படுவதற்கு பொதுக்குழு முழு அதிகாரம் அளித்திருக்கிறது. அதிகாரப்பட அமைப்பும் பொதுக்குழு தான். அதையும் உச்ச நீதிமன்றமே உறுதிப்படுத்திருக்குங்க. அப்போ உச்ச நீதிமன்றம் மிகத் தெளிவாக ஆய்வு செய்து இந்த அதிமுக என்பது யாருக்கு உரிமையானது என்பதை சொல்லிய பிறகும் கூட திரு பன்னீர்செல்வம் தரப்பு தொடர்ந்து நீதிமன்றத்தை மட்டுமே நம்பி இருக்கிறது என்பது இந்த கட்சிக்கு எதிரான அவர் நெருக்கடியை தாண்டி வேறு எதுவும் அளிக்கிற நோக்கம் இல்லைங்க. இதை பற்றி அதிமுக சிந்தித்தும் கவலைப்படாமல் மிக தெளிவாக நேர்த்தியாக எடப்பாடி தலைமையில அடுத்த இலக்கை நோக்கி, ஏன்னா ஓரிரு மாதங்கள்ல நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தேர்தலுக்கான ஆயத்த பணிகளில் அதிமுக ஈடுபட்டிருக்குங்க. ஆனா திரு பன்னீர்செல்வம் தொடர்ந்து நீதிமன்றத்தில் மட்டுமே அதிமுகவுக்கு எதிரான பணிகளை செய்து வருகின்றார். இதை பற்றி அதிமுக கவலைப்படாதுங்க. ஏன்னா இது இடைக்கால சங்கடத்தை உருவாக்குவதற்கான முயற்சியுடைய நீண்ட தொலைநோக்கு பார்க்கின்ற அதிமுகவுக்கு இது போன்ற சங்கடங்களால் எந்த பாதிப்பும் வராது. மிக சரியான நோக்கில் எப்படி குதிரைக்கு கடிவாளம் மட்டும் நேர்பட போயிட்டு இருக்குமோ அந்த நோக்கில் அதிமுக பயணிக்கிறது. எடப்பாடிய காலத்தில் அதிமுக 24 நாடாளுமன்ற தேர்தலும் 26 சட்டமன்ற தேர்தலும் மிகப்பெரிய வெற்றியை பெறும் அந்த இலக்கை நோக்கி அதிமுக பயணிக்கிறது. இது போன்ற இடைக்கால எந்த சங்கடத்தையும் அதிமுக கண்டு கவலைப்படாது. ஆனால் நீதிமன்றம் வெற்றி என்பதற்காக அதிமுக துள்ளி தீர்த்து மகிழவில்லை. அதிமுக இலக்கு தமிழ்நாட்டில் திமுகவை தோற்கடித்து அம்மாவுடைய ஆட்சியை மீண்டும் உருவாக்க வேண்டும் என்பதால் அந்த இலக்கை எடப்பாடி ஏறி கொண்டிருக்கிறார். எனவே இது போன்ற இடைப்பட்ட சங்கடங்கள் எல்லாம் அதிமுக குறைக்கிறது எண்ணுங்க. நன்றி திரு பொங்கலூர் மணிகண்டன். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.